ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பாசுமதி அரிசியில் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா குக்கரில் உதிரி உதிரியாக நல்லா வரும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கேஆர்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு 200 கிராம் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. அதை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 தடவை அலசி எடுத்துக்கிடுவோம். அலசி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அதை வந்து ஊற வச்சுக்கிடுவோம். ஊற வச்சு செய்யும்போது நல்லா வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும், குலையாமல் இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஊறட்டும், பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து நெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடலை எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி விட்டுக்கிடுவோம். கடலை எண்ணெய் விட்டு செய்யும் பொழுது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து விட்டுட்டு அடுத்து வந்து 2 பிரியாணி இலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி ஒரு பீஸு, கல்பாசி கொஞ்சம், அப்புறமா வந்து அந்த அன்னாச்சி பூ வந்து ஒரு 4 எடுத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை வந்து நல்லா செவக்க நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி வதக்கும் போது தான் பிரியாணி நல்லா மணமாக ருசியாக இருக்கும். இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பவுடர், அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்த பிறகு சிக்கன் வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். 200 கிராம் அரிசிக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அரிசியை விட சிக்கன் அதிகமாக போடணும். ஒரு ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தும்போது இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு மல்லி புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வதங்கின பிறகு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கிடுவோம். தண்ணியை விட்டுட்டு கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வந்தவொடனே இறக்கிடுவோம். 2 விசில் வந்தாலே போதும். இப்போ வந்து 2 விசில் வந்த பிறகு இதை திறந்து பார்த்தோம்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றி செய்யும்போது பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் வடிகட்டிட்டு சிக்கன் தண்ணி வந்து ஒரு அரை கப் இருக்குது, அதையும் ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் பால் கெட்டிப்பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் ஒரு அரை கப்பு வந்து நான் வெறும் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் வந்து 1.5 கப் அளவு இதுக்கு தேவைப்படுது. அதுக்கு தேங்காய் பாலும் சிக்கன் தண்ணி வெறும் தண்ணி எல்லாம் சேர்த்து 1.5 கப் ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை போட்டுக்கிடுவோம். தண்ணியை வடிச்சிட்டு அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி கலந்து விடும் பொழுது எல்லாம் மசாலு, இந்த சிக்கனு, அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ ஒன்று சேர்ந்து வந்து அப்படியே லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு குக்கரை மூடி போட்டு மூடி வெயிட்டு போட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு இறக்கிடுவோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதில் மேலே வந்து லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிடுவோம். அப்போ தான் குலையாமல் இருக்கும் பிரியாணி, உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள் எப்படி அப்படியே சட்டியிலையே ஒட்டாமல் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. குக்கர்லையும் அழகாக இந்த மாதிரி பிரியாணி செய்யலாம். பாருங்கள், அடியிலையும் ஒட்டவே இல்லை, நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.